ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலில் நம்ம பார்க்க போகிறது சீப்பு முறுக்கு தான் பார்க்க போகிறோம். கொய்யா இலை முறுக்குன்னு சொல்லுவாங்க. இந்த முறுக்கு எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போங்க. அது ரொம்ப ஈஸியானது தான். அதுக்கு நான் வந்து ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்து நல்லா ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்து வடிகட்டிட்டு 3 மணி நேரம் கழித்து வடிகட்டிட்டு நான் வந்து அதை வந்து காட்டன் கிளாத்தில் காய போட்டிருக்கேன். ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கையில் ஒட்டாத பதத்தில் ஈரம் இருக்கக்கூடாது, கையில் லைட்டாக ஒட்டணும். இப்போ நான் அதை இடிச்சிட்டு நல்லா சலிச்சுக்கணும். இது வந்து நல்லா நைஸாக சலிச்சுட்டு தான் இதை வந்து வறுக்கணும் இந்த மாவை. இப்போ நான் வந்து இடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா நைஸாக இடிச்சுக்கணும். நல்லா ஊறுனுச்சுன்னா நல்லா மாவு காணும். நல்லா நைஸாகவும் இருக்கும். நம்ம 3 மணி நேரம் ஊற வைக்கிறத பொறுத்து தான் இருக்குது இது. இப்போ இப்போ பாருங்கள், நான் நைஸாக சலிச்சுட்டேன். இப்போ இந்த எல்லா மாவையுமே நான் சலிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ வந்து சலிச்சிட்டேன்னா இப்போ இப்படி தான் இருக்கும். அந்த கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கும். நல்லா நைஸாக இருக்குது, பவுடராகவும் இருக்குது பாருங்கள். இப்போ நான் அதை வந்து ஒரு வானலில் போட்டு நான் நல்லா சலிச்சுக்க போகிறேன். அலுமினியம் சட்டியில் போட்டு இது வறுத்துக்க போகிறேன். நல்லா எல்லாமே ஒரு டம்ளருங்கிறதுனால நான் வந்து ஒரே தடவையாகவே போட்டு சலிச்சிடுறேன். நிறையா நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக எடுத்திங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிரித்து வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா வறுத்துடுறேன். நல்லா கலகலன்னு இருக்கணும். வறுக்கிறது வந்து லைட்டாக கட்டி பிடிக்கும். நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நல்லா கலகலன்னு வறுத்தணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துங்க. ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்படி தான் இருக்கும் அதோட பதம் பாருங்கள். லைட்டாக கட்டி கட்டியாக இருக்கும். இது ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அதெல்லாம் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு இப்போ நான் காமிக்க போகிறேன் பாருங்கள். அப்படியே எடுத்து இதை வந்து ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டு இப்போ அடிச்சிருக்கேன் பாருங்கள். அவ்வளோ நைஸாக பவுடர் ஆகிடுச்சு பாருங்கள். இது சலிக்கெல்லாம் தேவையில்லை. அப்படின்ற டைரெக்டாகவே நான் வறுத்த மாவை ஆற வச்சு மிக்ஸி கப்பில் போட்டுட்டேன், அடித்து எடுத்துகிட்டு. இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் வந்து குக்கரில் வந்து நான் வந்து இதுக்கு பைத்தம்பருப்பு எடுத்து ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூனுக்கு நல்லா ஒரு 3/4 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். ஒரு 100 தண்ணி போல் வச்சுருக்கேன். 100-150 தண்ணி போல் வச்சுருக்கேன். இப்போ நான் அதை எடுத்து அதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் அதுலேருந்து எடுத்து வெந்த பருப்புலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா மைய ஆறின பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், அதுலேயும் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் பாசிப்பருப்பை. இப்போ அடுத்ததை பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு டம்ளருக்கு நான் வந்து 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் எடுத்து நல்லா வெந்நீர் ஊற்றி நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு பால் எடுத்துக்க போகிறேன். இதுக்கு நான் நல்லா வந்து ஒரு 1½ கப்பு பால் எடுத்துக்கிறேன் பாருங்கள். 1½ கிளாஸே எடுத்துக்கிறேன் தண்ணி. நம்ம பத்தலைன்னா வேறு வந்து நம்ம லைட்டாக இது வெந்நீர் வச்சு நம்ம புழிஞ்சு எடுத்துக்க போகிறோம் பால். கொதிக்கலாம் வைக்க தேவையே கிடையாது இது. இப்போ பாருங்கள், நான் அதுக்கு வந்து 2 டீஸ்பூன் இல்லை, டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன். அவ்வளோதான். 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டால் தான் அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். அதுக்காக உப்பு மட்டும் நீங்கள் கலந்துட்டு வாயில் ஊற்றி பார்த்துக்கோங்க. டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுங்க. சர்க்கரை ரொம்ப போட்டோம்னா நம்மளுக்கு வந்து கருப்பாயிடும், செவந்து போயிடுங்கிறதுக்காக நான் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் சர்க்கரை அதிகமாக போடணுன்னா போட்டுங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த ஒரு கிளாஸ் மாவுக்கு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் போட்டிருக்கேன். தேவையான அளவு எள்ளு போட்டு ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கிறேன். மாவை வந்து ட்ரை இன்க்ரீடியண்ட்டாக நம்ம பிசைஞ்சிக்கிட்டு அப்புறமா தண்ணி தெளித்து பிசைஞ்சோம்னா தான் முறுக்கு நல்லா சூப்பராக வரும் பாருங்கள். இப்போ நான் வந்து பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நான் அரைச்ச பாசிப்பருப்பை நான் அதில் போட்டுக்கிறேன். இப்போ இதுவுமே நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் இருக்குது. 2 டேபிள் ஸ்பூனும் நான் உங்களுக்கு அதில் போட்ட போகிறேன். அதை அப்படியே போட்டோம்னா தான், அதாவது அரைச்ச மாவு வந்து 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, அரைச்ச பருப்பு வந்து 2 டேபிள் ஸ்பூன். நம்ம வேக வச்சு வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு மீதியை வச்சிட போகிறோம். இப்போ நான் எல்லாத்தையுமே தான் அதில் போட்டு பிசைஞ்சிட போகிறேன். இப்போ பாருங்கள், நான் பாதி பாசிப்பருப்பை எடுத்து வச்சுட்டேன். வெந்ததை ஒரு 3/4 பாகம் எடுத்துக்கிட்டு 1/4 எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம கணக்குப்படி பார்த்தோம்னா 1½ டேபிள் ஸ்பூன் தான் நான் இதுக்கு போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், தேங்காய் பாலை நான் ஊற்றிக்கிறேன். நம்ம சர்க்கரை உப்பு போட்ட தேங்காய் பாலை இதில் ஊற்றிக்கிறேன். ஏலக்காய் வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க, நான் போடலை. இப்போ பாருங்கள், எல்லா பாலையும் ஊற்றிட்டேன். நம்ம பத்தலைன்னா 2வது பாட்டியாக நம்ம அந்த பாலை தேங்காயை ஓட விட்டு அந்த பாலை எடுத்து வடிகட்டி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் மாவு. இப்போ பாருங்கள், நம்ம முறுக்கு மாவு பதத்திலே தான் இது இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தளவு பசஞ்சிட்ட பாருங்கள், நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இந்த அளவில் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம கையால் பின்னுறதுக்கு சூப்பராக வரும். இதுக்கு நான் கொய்யா இலை எடுத்திருக்கேன். கொய்யா இலையோட பின்பக்கத்தில் தான் நம்ம வந்து நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டேன். எண்ணெய் தடவிட்டு நான் வந்து அதில் வந்து இதை பின்னி எடுக்க போகிறேன். இந்த சீப்பு சீடை, சீப்பு முறுக்குன்னு சொல்லுவோம். சீப்பு அச்சுலேயும் சில பேர் செய்வாங்க. இதுக்குன்னு வச்சு அப்பளப்பூ கட்டையிலையும் செய்வாங்க. இப்போ நான் வந்து கொய்யா இலையிலே செய்கிறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக வரும் இது.
இப்போ பாருங்கள், நான் கொஞ்சமாக சின்ன நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம பெருசு சிறுசு எப்படி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். நான் ஒரு விரல் பெருசுக்கு எடுத்திருக்கேன். விரல் நீட்டுக்கு எடுத்துகிட்டு அப்படியே நம்ம தட்டிட்டு மாவு நல்லா வழுவழுன்னு கைக்கு நல்லா சாஃப்டாக வருது. நம்ம மாவு சலிச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு. திரும்ப நம்ம அடிச்சுட்டு அப்படியே நல்லா நைஸாக வறுத்த மாவை நல்லா நைஸாக அடிச்சுட்டு போட்டுட்டேன் அப்படியே. நான் சலிக்கலை கொள்ளலை எதுவுமே பண்ணலை. இப்போ பாருங்கள், எடுக்கிறதுக்கே எப்படி வருது பாருங்கள், இலையில ஒட்டாமல் சூப்பராக வருது பாருங்கள். நம்ம பாசிப்பருப்பு போட்டு வெண்ணெய் போட்டிருக்கோமா, வெண்ணெய் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் தான் நான் போட்டிருக்கேன். இந்த ஒரு கிளாஸ் மாவுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இதே மாதிரியே நான் எல்லாத்தையும் பின்னிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியானதான், பிகினர்ஸ் கூட செய்யலாம், ரொம்ப ஈஸியானது. இப்போ பாருங்கள், 2வது நான் செஞ்சு காமிக்கிறேன். அதாவது மாவு வந்து வெடிப்பே இல்லாமல் உங்களுக்கு வருது பாருங்கள். இந்த பக்குவத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா மாவு வெடிப்பு இல்லாமல் வரும் நம்மளுக்கு. நம்ம வந்து வெந்நீர் கொதிக்க வச்சு தேங்காய் பால் ஊற்றுறதுனால நம்ம பாலை வந்து கொதிக்க வைக்க வேண்டாம். சில பேர் கொதிக்க வைப்பாங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. இப்படியே பச்சையாகவே நம்ம வந்து சுடு தண்ணி ஊற்றி பால் பிழியறதுனால அதுவே போதும். நம்ம விரல் பொறுக்கிற அளவு சூடில் தான் நம்ம பால் புழியிறோம் தேங்காய் பால், அதனால் அதுவே போதும் நம்மளுக்கு. இப்போ நான் இதையும் பின்னிட்டேன் பாருங்கள். இப்போ 2வது நான் பின்னிட்டேன். இப்போ அடுத்தது நான் உங்களுக்கு இன்னொன்றும் பின்னி காமிக்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப ஈஸியானது தான். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது, அதனால் நம்மளுக்கு பின்னுறதுக்கு ஈஸியாக வருது. இப்போ அதையும் பின்னிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா அப்படியே இலைய எடுத்துட்டு நம்ம லைட்டாக கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் எண்ணெய் தடவிங்க இலையில, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், அடுத்ததும் நான் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் அடுத்ததையும் செஞ்சுட்டேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாகவும் நல்லா ஈஸியாகவும் வந்திருக்கு, நல்லா வழுவழுன்னு இருக்குது பாருங்கள். இப்போ இதுவும் செஞ்சுட்டேன். இப்போ அடுத்ததையும் நான் செஞ்சுட்டேன். இப்போ எப்படி ஒட்டுறதுன்னா, நல்லா நடுவில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். ரொம்ப வந்து ஒட்டினா ரொம்ப மாவு அந்த இடத்துல வேகாது. எப்படி விரல் வச்சு ஒரு இது பண்ணியிருக்கேன் பாருங்கள், அவ்வளோதான். அந்த அந்த ஓரத்தில் மட்டும் ஒரே ஒரு ப்ரெஸ் கொடுக்கணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், எண்ணெயை வந்து நல்லா காய வச்சுட்டேன். இப்போ மீடியம் ஃப்ளேமில் போட்டுட்டு இப்போ நம்ம எடுக்க வேண்டியதான், போட்டு எடுக்க வேண்டியதான். எண்ணெயை வந்து நம்ம கொஞ்சோண்டு மாவு டெஸ்ட்டுக்கு கொஞ்சோண்டு போட்டோம்னா டக்குன்னு உடனே எம்பினுச்சுன்னா நம்ம போட்டு எடுத்துட வேண்டியதான். இப்போ பாருங்கள், நான் இப்போ எல்லாத்தையுமே போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாத்தையுமே இப்படி 2 2ஆக எடுத்து நான் போடுறேன். நம்ம எவ்வளோ கொள்ளுதோ அந்த அளவுக்கு எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்க போகிறோம். இப்போ நான் 2 ஈடாக நான் செஞ்சுருக்கேன். ஒரு கிளாஸ் மாவுக்கு 2 ஈடாக செஞ்சுக்க போகிறேன். இந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் பிரட்டி விட்டு எடுக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், இப்போ வந்து கொஞ்சம் நேரம் நம்ம போட்டுட்டு கரண்டி போடக்கூடாது. அப்புறமா கொஞ்சம் சுற்றி விட்டு இப்படி வேக வைக்க வேண்டியது. அது பிரட்டிக்கிட்டு வரும். அதனால் நம்ம வந்து கரண்டியால் இப்படி லைட்டாக பிரட்டி விட்டு வேக வைக்கணும். அது கவுந்துக்கும். அதனால் இப்படி பிரட்டி விட்டு எல்லா பக்கமும் நல்லா வேகிற மாதிரி அதை வந்து வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. ஓரளவு கலர் வந்துட்டு இப்போ பாருங்கள், நான் எடுக்க போகிறேன் பாருங்கள். இப்போ இந்த கலர் வந்துச்சு, டக்குன்னு எடுத்து போட்ட வேண்டியதான். ரொம்ப கருகுணுச்சுனாக்கா ஒரு மாதிரி செவந்துர ஆரம்பிச்சிடும். ரொம்ப கூட தீ வச்சிட்டோம்னாக்கா. பாருங்கள், எனக்கே கொஞ்சம் செவந்துருச்சு. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஈடு போட்டுட்டேன். அடுத்த ஈடு நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது ரொம்ப செவந்துருச்சு. இப்போ 2வது ஈடு போடுறது நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரெக்டான பதத்தில் போட்டு காமிக்கிறேன். சில பேர் செவர விட்டு சாப்பிடுவாங்க, அதை மாதிரி போடுறவங்களுக்கும் போட்டுக்கலாம். நான் வந்து இப்படி போடுறது. இது 2வது ஈடு போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் செகண்டு நம்ம அப்புறமா போகிறோம். இப்போ ஃபஸ்ட் ஈடு எடுத்தது எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக கரக்கரன்னு இருக்குது பாருங்கள். இப்போ 2வது ஈடு இது நான் தீயை கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்திருக்கேன். இது வெள்ளை வெளியேறுன்னு தான் இருக்குது. இதுவுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் 2யுமே நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இது 2வது தடவை போட்டது, அதையும் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. கலருமே அப்படியே நல்லா நைஸாக கலர் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். லைட் கலராக இருக்குது. எவ்வளோ சாஃப்டாக உடையுது பாருங்கள். இப்போ நான் இன்னொன்று உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இதுவும் எவ்வளோ சாஃப்டாக உடையுது பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா, வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பை. தேங்க்யூ.